இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் செம்மையாக கிரேட்டாக ஃபினாமினலாக முடிவெடுக்கிறாங்க. டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அமேசிங்காக இருக்குது. ஆனால் அந்த டெசிஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா? அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பார்க்குறாங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி. நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு என்னெல்லாம் பழக்கியிருக்காங்க அப்படின்னா, we have to remember, மனப்பாடம் பண்ணுறது, ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னா அதை மறுபடி சொல்லி படிக்கிறது, we have to repeat it. ஒன்ஸ் ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணணும்னா மறுபடி ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலி இட்ஸ் அன் அக்னாலஜபிள் திங். ஆனால் க்ரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது, உருவாக்குறது, ஆர்ட்டு, ஒரு ஸ்கில்லு, ஒரு டேலண்ட்டு, who I am, where I am unique, என்னோட டேலண்ட் என்ன, இஃப் ஐ எம் அ சிங்கர், டான்ஸர், நல்லா எழுதுவேன், ஒரு ஐடியில் இருக்குனா கூட ஐ கேன் கிரியேட் அ நியூ ப்ரோக்ராம் இன் இட், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட நியூ ப்ராடக்ட், நியூ இனோவேஷன்ஸு, am I doing something creative அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டில் they didn't get that. அவங்களுக்கு அந்த விஷயத்தை பழக்கிறதுக்கு ஒரு சூழலோ ஒரு வாய்ப்போ இருந்தாலுமே அதில் அவங்களால they can't engage themselves. பழமையான விஷயங்களை they are doing great. ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறோம், ஒரு விஷயத்தை இது இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறப்ப they can get that. பட் க்ரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை உருவாக்க சொல்கிறது, ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறது, ஒரு விஷயத்தை எக்ஸாமின் பண்ண சொல்கிறது, ரிசர்ச் பண்ண சொல்கிறப்ப they are being stuck. And even they don't want to try something new. இதை இப்படி பண்ணலாம், இதை மாற்றி பண்ணலாம், ஆல்ட்ரேட்டாக என்ன பண்ணுறது, there is no creativity in their being. ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ ஸ்பீக் டு ஸ்பாக்னு ஒரு அமேசிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ ப்ரோக்ராம் வி ஹேட் ரைட் நவ். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஸ் ஃபுல்லி, கம்ப்ளீட்லி அண்ட் பி அலைவ். தே கேன் பி தெம்செல்ஸ். அவங்களோட ஆர்ட், ஸ்கில்லு, டேலண்ட் எல்லாத்தையும் அங்கே தே கேன் எக்ஸ்ப்ரெஸ் தட். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்கே கம்பேரிஷன் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, அவங்கள மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் பசங்களை அதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஜாயின் நவ்.